பிரைஸ் த லார்ட். நம்மளோட டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை அவங்க அறிந்திருப்பாங்க. எதை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அது அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு மட்டுமல்ல, பல யங்ஸ்டர்ஸ்க்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அடைவதற்கு முன்பு பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க. அவைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அடைவதற்கு நீங்கள் இன்னும் ஒரு சில கட்டங்களை தாண்டி வர வேண்டும். ஏனென்று தெரியுமா? அந்த தேவ சித்தத்தை செய்ய இன்னும் நிறைய அனுபவம் தேவை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறிந்து புரிந்து பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களின் பார்வைக்கு ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறது போல, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது போல தான் தெரிகிறது. இந்த சிட்சையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற அதிகப்படியான அன்பின் நிமித்தம் உங்களை ஒரு மகனைப் போலவும் அவர் ஒரு தகப்பனைப் போலவும் உங்களை நேசிக்கிறதால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் உங்களை நடத்துகிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை சிட்சித்த பின்பு நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.